18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பனின் பாதம் தொட்ட உன் வாழ்க்கையில சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும்படி லக்ஷ்மி கடாட்சத்தை உனக்கு தர வந்திருக்கேன். இந்த கருப்பனின் பாதத்தை அவ்வளவு சுலபமாக யாரும் தொட்டிட முடியாது. உனக்கே தெரியும், என் உருவம் ஆஜானுபாகமான கனகம்பீரமானது. அப்படி இருக்கும்போது என்னுடைய உருவத்தை தான் எல்லாரும் வியந்து பார்ப்பாங்களே தவிர, என் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் பெற நினைப்பாங்களே தவிர, என் முழு ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் யாராலும் அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்படிதான் இப்பொழுது உனக்கு ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக என் பாதத்தை உன்னை தொட சொன்னேன். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் நடந்ததையும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களையும் கஷ்டப்படும்படி பேசினவங்களையுமே யோசிச்சு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்குற. உன்னை நினைக்காதவங்கள நினச்சி நீ கவலைப்படுறத விட உன்னை நினச்சிக்கிட்டே வாழ்கிறவங்கள நீ நினச்சிப்பாரு. உன் கவலை அனைத்தும் சந்தோஷமாக மாறிவிடும் என் செல்லமே. நீ எப்போதும் யார்கிட்ட எவ்வளோ வேணாலும் இறங்கிப்போ. ஆனால் உன்னை வேணாம்னு சொல்கிறவங்களுக்கும் உன்னை நிராகரிப்பவர்களிடமும் நீ ஒரு துளி கூட விட்டு கொடுத்து போகக்கூடாது. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அப்புறம் அவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை இப்படி செஞ்சிட்டாங்கன்னு கஷ்டப்பட்டு மன வருத்தமும் வேதனையும் அடைவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் இருக்க எந்த விஷயத்தையும் எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தான் நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழியாக இருக்கும் என் செல்லமே. நான் எப்போவுமே நீ நல்ல நிறமாக இருக்கியா அழகாக இருக்கியான்னு பார்க்க மாட்டேன். நீ காசு பணம் செல்வத்தோடு இருக்கியான்னு பார்க்க மாட்டேன். உன்னுடைய நல்ல மனசையும் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் மட்டும்தான் பார்ப்பேன். அதனால் எப்போதும் நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தாலே நான் உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்பது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் 1000 பேர் இருக்கட்டும், ஆனால் அதில் உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசுகிறவங்க எத்தனை பேருன்னு யோசிச்சு பாரு. உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம உண்மையாகவே உன்னை நேசிப்பவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே துணையாக வச்சுக்கோ. நீ எந்த முயற்சி செஞ்சாலும் அது உனக்கு பெரிய வரவேற்பாகவும் பெரிய பாராட்டும் கிடைக்கும் விதத்தில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவ. நீ என்னை நேசிக்கிறது போல இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் உணர்வுகளையும் மதித்து பாசத்தோடு நடந்துக்கிட்டினா நீ போகிற இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும். மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும், மனிதாபிமானத்தோடு பார்க்கணும். எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்கள் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஆளாக, யாருடைய கஷ்டத்தையும் யாருடைய தவறையும் குத்தி காட்டி பேசாத ஆளாக நீ இருக்கணும் என் செல்லமே. உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தான் நல்லா தெளிவாக தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் உனக்கு வேண்டியதை மற்றவர்களிடத்தில் நீ எதிர்பார்க்காதே. அப்படி மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கணும் நீ நினச்சினா இந்த கருப்பசாமி என்னிடம் மட்டும் எதிர்பார்த்தா போதும். எல்லாவற்றையும் உனக்கு எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உனக்கான வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். நீ எப்போதும் மனசில் உறுதியோடு இருந்தினா உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. இந்த கருப்பசாமி உன் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை கலங்க விடாமல் காப்பாற்றுவேன். உனக்கு வேணுங்கிறத என்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ கேட்டதற்கு மேலாகவே நான் உனக்கு அள்ளி தருவேன்னு சொல்லவே. காலமும் சூழ்நிலையும் நீ கேட்டதை எனக்கு உன்னை தரவிடாமல் தடுத்தாலும் அதையும் தாண்டி அதையும் மீறி நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக இந்த கருப்பன் உன் கைகளில் ஒப்படைச்சு வாழ வைப்பேன்.